ஹலோ காய்ஸ்! இன்னைக்கு வந்து சண்டே சமையல் என்னலாம் பண்ணேன்னு தான் வந்து பார்க்க போறேன். சாரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 2 டேஸ் கழிச்சு தான் போஸ்ட் பண்ற மாரி இருக்கு. சுத்தமா டைம் இல்ல. எடிட்டிங் அது இதுன்னு போயிடுச்சு. ஸோ சண்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் ஃப்ரை, ஒயிட் புலாவ், மட்டன் கிரேவி இதெல்லாம் தான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோல டைம் இருக்க வரைக்குமான ரெசிபி நான் ஷேர் பண்ணிடுறேன். மட்டன் கிரேவிக்கான ரெசிபி மட்டும் உங்களுக்கு நான் செப்பரேட்டா ஷேர் பண்றேன். ஸோ ஒயிட் புலாவ் தான் வந்து செய்ய போறேன். இதுக்கு வந்து உங்களுக்கு டொமேட்டோவே தேவையில்ல. நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 6 to 7 மெம்பர்ஸ் சாப்பிடுற மாரி செய்றதால, இன்னைக்கு பெரிய டபரா வந்து எடுத்து குக் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தேவையான எண்ணெய், அதுக்கப்புறம் அந்த பிரிஞ்சி இலை அது எல்லாமே போட்டுட்டு, ஆனியன், அப்புறம் வெஜிடபிள்ஸ் வந்து நீங்க என்ன வேணா ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், அப்புறம் கிரீன் பீஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க வந்து மீல் மேக்கர் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சங்க் ஸோ இது எல்லாமே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அன்னைக்கு என்கிட்ட என்னெல்லாம் அவைலபிளா இருந்துச்சோ கேரட், பீன்ஸ் அண்ட் பொட்டேட்டோ ஸோ அது வரைக்கும் நான் ஆட் பண்ணிட்டேன். அண்ட் கர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தக்காளி போடாம இருக்கும் இல்லையா? ஸோ அத வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு புளிப்புக்காக கர்ட் வந்து இதில ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ பச்சை மொளகா வந்துட்டு நான் வந்து ஒரு 3 பீசஸ் வந்து போட்டிருக்கேன். இப்ப நீங்க கொஞ்சம் காரமா சாப்பிடுவீங்கன்னா, நீங்க அதுக்கேத்த மாரி போட்டுக்கலாம். அண்ட் மீன்வைல் வந்து நான் சைட்ல மட்டனும் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து நான் 2 விதமா மட்டன் வந்து குக் பண்ணுவேன். ஸோ அதோட ரெசிபி மட்டும் நான் உங்களுக்கு தனியா ஆட் பண்றேன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 1 கிளாஸ் அரிசிக்கு 1 1/2 கிளாஸ் தண்ணி. ஸோ இதான் வந்து கணக்கு நான் வைப்பேன். அண்ட் நான் அன்னைக்கு வந்து ஒரு 4 கிளாஸ் ஆஃப் ரைஸ் வந்து எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கான தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சாச்சு. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ரைஸ் போட்டு எடுத்துட்டீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு அரிசி உதிரி உதிரியா வந்துரும். அண்ட் இந்த பக்கம் வந்துட்டு மட்டனுக்கு வந்து நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. தம் போடணும். தம் போடுறதுக்கு நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு வெயிட்டான பாத்திரத்தில தண்ணி வச்சுருங்க. அண்ட் இந்த சைடு மட்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் இன்னைக்கு ஸ்பைசியா தான் பண்ண போறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்க ஏதாவது ஸ்பைசியா பண்றீங்கன்னா, ஆனியன விட டொமேட்டோ வந்து கம்மியா இருக்கணுன்ட்டு. அண்ட் மட்டன் ஆல்சோ நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி மேரினேட் பண்ணிட்டேன். அன்னைக்கு வந்து நான் 1 கேஜி மட்டன் வந்து குக் பண்ணிட்டுருந்தேன். ஸோ கொஞ்ச நேரம் நீங்க கரெக்ட்டா 10 மினிட்ஸ் நீங்க தம் போட்டு எடுத்தீங்கன்னா, ரைஸ் உங்களுக்கு இந்த மாரி அழகா ஒட்டாம, உடையாம அழகா வந்துரும். ஸோ புலாவ் வந்து ரெடி அண்ட் நீங்க வந்து மட்டனும் வந்து ரெடி ஆயிடுச்சு. மட்டன் வந்துட்டு நல்லா டெண்டர் பீஸா இருக்கு அப்டின்னா, நீங்க ஒரு 4 to 5 விசில் வச்சீங்கன்னா போதும். கொஞ்சம் வந்து ஆ ஏஜ்டு மீட் மாரி இருக்குன்னா, நீங்க அதுக்கு ஏத்த மாரி விசில் வச்சுக்கலாம். ஸோ அதுலருந்து கொஞ்சம் மட்டன எடுத்து நான் இந்த மாரி லைட்டா ஃப்ரையும் பண்ணிக்கிட்டேன் அண்ட் ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிளேட்டிங் தான். என்னலாம் செஞ்சேன்னு வந்து பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தண்ணி மட்டன் குழம்பு. இது வந்து நைட் டிஃபனுக்கும் வச்சுக்கலாம். நீங்க ரைஸ்க்கும் வச்சுக்கலாம். ஒயிட் புலாவ், ரைத்தா, மட்டன் கிரேவி அண்ட் மட்டன் வந்து நான் லைட்டா ஃப்ரை பண்ணேன்னு சொன்னேன்ல அது அண்ட் ஃபிஷ் ஃப்ரை. ஸோ அவ்வளோதான் சண்டே சமையல். இதோட நெக்ஸ்ட் ரெசிபில நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.